திரு ஜோசப் விஜய் ஆட்சி தானே நடக்குதுன்னு சொல்றாங்க. எங்க அண்ணா ஆட்சி, எங்க அண்ணா ஆட்சி, எங்க தம்பி ஆட்சி, என் பையன் ஆட்சி அப்படித்தானே சொல்றாங்க. கதறல்களும் புலம்பல்களும் கண்ணீர்களும் ரொம்ப ஆறா ஓடுதாங்க. இருக்கு சார். வர வர தட்டு தடுமாறியா அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் தட்டு தடுமாறி அங்கேயே தான் நிற்பாரு. நாங்களும் வந்துட்டோம். நம்மளே இதுல ஒரு கணிசமான தொகை அப்படி நம்ம எந்த கணிசமான எத்தனை தொகை எத்தனை பேர் வந்திருப்பாங்க அந்த மாநாட்டுக்கு? இப்போ அவர் சொல்றப்ப கணக்குப்படி 2 லட்சம் அப்படின்னு வந்து சொல்றாரு. 2 லட்சம் அவர் சொல்லுவாருங்க. நீங்க பாத்தீங்களா? அவங்க முதல்ல போய் பாஜக கூட கூட்டணி சேர்த்துருவாங்க. இவ்வளவு நாளா அவங்க வந்து இவ்வளவு நாளா கூட்டணி இல்லைன்னு உங்களுக்கு தெரியுமா? இவங்க சுயநலத்துக்காக எந்த கொள்கைக்காக எந்த கான்டெக்ட்ல கட்சி ஆரம்பிச்சாங்களோ அதையெல்லாம் மறந்துட்டு ஒன்னா வா போட்டுக்கலாம் கூட்டு பிஜேபி சேர்த்துக்கலாம் அப்படின்னு போது எப்படி மக்கள் ஏற்றுப்பாங்க? குதிரை பேரத்தை நடத்தி 8 பேர் உள்ள இருக்கிறாங்க. செந்தில் பாலாஜி ஜாமீன் வாங்கிட்டு இன்னும் ஷூரிட்டி நிறுத்த முடியாமல் உட்காந்துருக்காரு. இல்லைன்னா உன்னுடைய பக்கத்தில் புகழ்ந்துட்டு இருப்பாங்களோ ஒரு கூட்டம். அண்ணே சூப்பராக இருக்குண்ணா பக்காண்ணே நம்ப வச்சு அப்போ அது யாருடைய தப்பு? மக்கள்கிட்ட பழகணும், மக்கள்கிட்ட பேசணும். அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் நியூஸ் பேப்பர் படிக்கணும், நியூஸ் சேனல் பார்க்கணும். ஒன்றும் பார்க்குறது இல்லை, ஒன்றும் படிக்கிறதும் இல்லை, மக்கள்கிட்டையும் போகிறது இல்லை. அப்போ நீங்கள் எங்கே இருப்பீங்க? உங்களை சுற்றி ஒரு 10 பேர் இருக்காங்களா, அவன் சொல்கிறது தான் நம்பிட்டு இருக்கீங்க. திரு ஜோசப் விஜய் ஆட்சி தானே நடக்குதுன்னு சொல்றாங்க. எங்க அண்ணா ஆட்சி, எங்க அண்ணா ஆட்சி, எங்க தம்பி ஆட்சி, என் பையன் ஆட்சி அப்படித்தானே சொல்றாங்க. இதெல்லாம் தான் இந்த கதறல்கள் வந்து அதிகமாயிட்டே கதறல்களும் புலம்பல்களும் கண்ணீர்களும் ரொம்ப ஆறா ஓடுதாங்க. ஆயிட்டே இருக்கு சார். வர வர லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்குன்ற மாதிரி தினம் தினம் ஒரு கதறல் வருது. பாஜக சைட்ல இருந்து அவங்க தரப்புல சில விமர்சனங்கள் வச்சிருக்காங்க. நரகம் அப்படின்றதுக்கு பைபிள்ல இருக்கும். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் அதிகமா இருக்கும் அப்படின்னுவாங்க. அப்படின்னு சொல்லிருக்காங்க. அந்த மாதிரிதான் இப்ப சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அது வெளியில எங்கேயுமே இல்லைங்க, உங்க மனசுக்குள்ளதான் இருக்கு நரகம். இப்ப என்ன பண்ணிட்டு அழுதுட்டு இருக்காங்களா இல்லையா? பற்கடிப்பு ஆங்காரம் அது நடக்குதா இல்லையா? where they are living literally in the hell. ஆனா அவ்வளவு பட்டும் அவ்வளவு தோல்விகளை சந்திச்சும் கூட அந்த ஆணவமும் அகங்காரமும் குறையவே இல்லையே சார். அதுதான் அவங்க நரகத்திலே இருக்கிறதுக்கு நிரந்தரமா நரகத்துல வைக்கணும். இன்னொரு புறம் பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் வந்து 2 நாளைக்கு வந்து 3 குற்றங்கள் 4 கொலைகள் இப்படிலாம் வந்து நடக்குது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் ஒரு நாளைக்கு 3 நடக்குது. அப்ப என்ன மாற்றம் அப்படின்ற ஒரு விமர்சனத்தை அவர் வச்சிருக்காரு சார். குற்றங்கள் நடக்கும், ஆனா அந்த குற்றத்தை காவல்துறை எப்படி கையாளுகிறது அதுதான் ரொம்ப முக்கியம். கிரைம் ஃப்ரீ ஸ்டேட்ன்றது நீங்க உலகத்தில் எங்கேயுமே இல்லைங்க. ஆனால் அந்த குற்றத்தை நீங்க எப்படி அணுகுறீங்க? எஃப்ஐஆர் போடுறீங்களா, சார்ஜ் ஷீட் போடுறீங்களா, அந்த விக்டிமுக்கு பாதுகாப்பு கொடுக்குறீங்களா, அந்த விக்டிம் பக்கம் நின்று இந்த குற்றத்தை பார்க்குறீங்களா? இதானே முக்கியம். இது மாதிரி நடந்தது இல்லையே தமிழ்நாட்டில். இதுலேயும் ஒரு புதுமை தான். எஃப்ஐஆர் போடுறதுக்கு போய் கெஞ்சணுங்க. ஸ்டேஷனில் போகும்போது உங்களை எப்படி தான் ட்ரீட் பண்ணா, நீங்கள் ஏதோ நம்ம குற்றவாளி மாதிரி ட்ரீட் பண்ணுவான். அந்த மாற்றம் நடந்திருக்குல்ல இன்னைக்கு. ஆனால் அதையுமே ஒரு விமர்சனம் வைக்கிறாங்கல்ல சார். என்னது? சொல்லிட்டே இருக்கணும், சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம காது கொடுத்து கேட்கவே கூடாது. இப்போ இன்னொருத்தரும் வந்து உங்களுக்கு குறை சொல்றதுக்கு வந்துருக்காரு திரு அண்ணாமலை அவர்கள். என்ன சொல்றாரு குறை? தட்டு தடுமாறி வந்துட்டாங்க. தட்டு தடுமாறியா அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் தட்டு தடுமாறி அங்கேயே தான் நிற்பாரு. நானும் வந்துட்டோம். 26 நடந்த மாதிரி 31 ஒரு மாற்றம் நடக்கும். டெஃபினட்டா மாற்றம் நடக்கும். இந்திய அளவுல வந்துருமா? 2.0 ஆட்சி வந்துருமா? இந்திய அளவுல நாங்க வந்து பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவோம். அவர் அதை மீன் பண்ணி சொன்ன மாதிரி இல்லையே சார். பாருங்க நீங்க அவர் எப்படி பாக்குறீங்க சார்? அவர் வந்து ஒரு சும்மா ஒரு பபிள்ங்க. என்ன சார், அவர் பின்னாடியும் இளைஞர்கள் இருக்காங்க. எவ்வளவு முதல் நாளைக்கே காசு கொடுத்தது தெரிய வந்துருச்சு. அது வீடியோலாம் வந்துச்சு. பட் இருந்தாலும் வந்து இல்ல சரி, நீங்க என்ன நினைத்தாலும் நான் வந்து மக்களை வந்து அப்சர்வ் பண்ற ஒரு ஆள் நான். நீங்க அப்சர்வ் பண்ணி பாருங்க, எவ்வளவு பின்னாடி எவ்வளவு பேர் இருக்காங்க. அண்ணாமலை பின்னாடி இதுல ஒரு கணிசமான தொகை. அப்படி நம்ம எந்த கணிசமான எத்தனை தொகை எத்தனை பேர் வந்திருப்பாங்க அந்த மாநாட்டுக்கு? இப்போ அவர் சொல்றப்ப கணக்குப்படி 2 லட்சம் அப்படின்னு வந்து சொல்றாரு. 2 லட்சம் அவர் சொல்லுவாருங்க. நீங்க பாத்தீங்களா? ட்ரோன் ஷாட்டா பார்க்கல சார். இது பார்க்கும்போது வந்து இல்லங்க, தாவேக்கா ஒரு வரலாறு. அந்த மாநாடு பீட் பண்ண முடியாது. அதுக்கு கிட்ட கேட்டு யாருமே வர முடியாது. அதான் பட் இவர் ஒரு குட்டி மாநாடு இல்ல வந்து குட்டி மாநாடுனா குட்டி எல்லாமே குட்டி குட்டியா தான் இருக்கும். இல்ல அவர் வந்து டஃப் கொடுப்பாரு நினைக்கிறீங்களா? நோ, நாட் அ வே, நாட் அ வாய்ப்பே இல்லையா?
வாய்ப்பே கிடையாதுங்க. அவ்வளவு ஈஸியா எடுத்துக்க முடியுமா? ஏன்னா இல்லைங்க, அவர் ரொம்ப பாஜக இன்னைக்கு இல்ல, இல்ல. வளர்ந்திருக்கு அப்படின்னா அதுக்கு அவரும் எங்க முக்கிய வளர்ந்திருக்கு? காரணம் சார். அவர் கடந்த பாஜக தேர்தல்ல எங்க வந்து வளர்ந்துச்சு? ஓட் பர்சன்ட் அதிகமா இருக்கு. எப்படி ஓட் பர்சன்ட் அதிகமாச்சு? கூட்டணி கட்சிகள் இருந்தாலுமே தனித்து நின்னாங்கல்ல. தனித்து நின்னதுனால ஓட் பர்சன்ட் இவ்வளவு பேரை கூட்டி வச்சிருந்தா ஓட் பர்சன்ட். இவங்க தனித்து நின்னா இதுதான் தாவேக்கா தனித்து நின்னுச்சுல, அதுதான் தனிச்சு நிக்கிறது. முதல் தேர்தலே ஆட்சி அமைக்கிறதுல இதுதான் வந்து சாதனை, இதுதான் வரலாறு. அவர் ஒரு டைனி ஒரு ஸ்டாம்ப் தான் அவர். ஒரு இது வந்து ஒரு ஒரு ஃபுல் ஹெச்டி ஸ்க்ரீன்னா அது ஒரு ஸ்டாம்ப் தான், அது ஒரு பிக்சல் தான். திரு சீமான் அவர்கள் எப்படி தாவேக்கா பார்க்குதோ அதே இல்லைங்க, அளவு தான் நம்ம யாரையும் யார் எதிர்பார்க்கணும்? நாங்கள் எங்களை தான் பார்க்கணும். எங்களுடைய வளர்ச்சி, எங்களுடைய குறிக்கோள், எங்களுடைய மக்கள் நலத்திட்டம், இதை பார்த்து தான் நம்ம போயிட்டு இருக்கணும். நம்ம யாரையும் பார்த்துட்டு நம்ம அது இட்ஸ் நாட் அவர் ஜாப், ரைட்? கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்கா சார்? இப்போ ஏன் இந்த கேள்வி அப்படின்னா திருமாவர்களுடைய பேச்சு அப்படின்றது வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு முரணாக இருக்கு. கூட்டணியை பொறுத்தவரையும் வெரி கிளியர். எல்லாருமே அட்டன் பண்ணாங்க. அட்டன் பண்ணிவிட்டு அதற்கு ஒரு அனிமேட்டர், ஒரு கோஆர்டினேட்டர் ஒருத்தர் போடணும்னு சொல்லியிருக்காங்க. அதற்கப்புறம் அதற்கு ஒரு பேர் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நடந்துட்டு தானே இருக்குது. ஆனால் அவர் சொல்கிற மாதிரி அவர் வந்து மத்திய பாஜக எதிர்ப்பதற்கு தாவேக்காவும் திமுகவும் ஒரே கூட்டணியில் இருக்குன்றாரு. அதுக்கு திமுக தான் பார்க்கலாம் எதிர்க்கிறதுக்கு. அவர் சொல்றாரு, அவர் சொல்றாரு, அவர் ப்ரொபோசல் டிஎம்கேக்கு தான் பார்க்கலாம். முதல்ல அவங்களுக்கு அவங்க முதல்ல போய் பாஜக கூட கூட்டணி சேர்த்துருவாங்க. இவ்வளவு நாளா அவங்க வந்து இவ்வளவு நாளா கூட்டணி இல்லைன்னு உங்களுக்கு தெரியுமா? மக்களை ஏமாத்திட்டாங்க. அப்ப ரகசிய கூட்டணி, இப்ப ஓபன் கூட்டணி, அவ்வளவுதான். வெளிப்பட எப்படி சார் பண்ணுவாங்க? நீங்க பாருங்க, ஆல்ரெடி பேச ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. இப்போ ஏன் வாஜ்பாய் கூட்டணியில் இல்லையா? அந்த சிச்சுவேஷன் அப்படின்றது வேற. பட் டிஎம்கே எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி நாடகம் ஆடிட்டு இருக்கோம். தே வில் கோ, வேணா பாருங்க நீங்க. அப்ப இது பாசிபிள் இல்ல சார்? தாவேகா திமுக ஒரே கூட்டணியில் வாய்ப்பே இல்லைங்க. எப்படிங்க அரசியல் எதிர்ப்பு கூட சேர்ந்துட்டு நீங்க வந்து பயணிப்பீங்க? இன்னொரு புறம் சிபிஐ சைட்ல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்கள் உள்ளாட்சி தேர்தல் தனித்து நிற்க போறோம், நாங்கள் வந்து எங்களுடைய பலத்தை நாங்கள் வந்து நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி குதிரை பேரம் நடப்பது தமிழகத்துக்கு நல்லது இல்லை அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் அவர் வந்து சொல்லியிருக்காரு சார். வரவேற்கத்தக்கது. குதிரை பேரத்தை நடத்தி 8 பேர் உள்ள இருக்கிறாங்க. செந்தில் பாலாஜி ஜாமீன் வாங்கிட்டு இன்னும் ஷூரிட்டி நிறுத்த முடியாமல் உட்காந்துருக்காரு. 200 கோடி ஒதுக்குனது விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இப்போ இடி அந்த கேஸில் இன்வால்வ் ஆமாம். அது இடி வந்து பெங்களூர் வரையும் போயிட்டு பெங்களூரில் தான் மணி லாண்டரிங் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்போ இடி உள்ளே வருது. இதைத்தான் சொல்கிறாரு. குதிரை பேரம்ன்றது அதை தான் மீன் பண்ணி வேற எதை பண்ண முடியும்? நீங்கள் அதான் குதிரை பேரம் இல்லை, அதிமுகலேருந்து வரக்கூடிய எப்படிங்க அது குதிரை பேரம் நீங்கள் சொல்ல முடியும்? அந்த எம்எல்ஏக்களை நாங்கள் வந்து யாருக்காவது எதிராக எங்களுக்கு ஆதரவாக செயல்பட சொன்னோம்னா இப்போ அவங்க வேலை ரிசைன் பண்ணிட்டு வராங்க. அதுக்கும் காரணம் எடப்பாடி தானேங்க. ஆனால் அந்த ஓட்டு போட்ட மக்கள் அங்கே தாவேக்கா வேணாம் அப்படின்னா அதிமுகவுக்கு வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னா நீங்கள் ரிசைன் பண்ணி திரும்ப அதே தாவேக்கா மக்கள் அதிமுக வேணும்னு தானே போட்டீங்க. திமுக வேணும்னு போட்டாங்களா? இல்லை, திமுக வேணாம்னா அதிமுக போட்டு. அப்போ நீங்கள் 2 பேரும் ஒன்றா கூட்டணி போனீங்கன்னா அதையும் மக்கள் பார்ப்பாங்க. ஆமா, ஏன் மக்களுக்கு ஷாக்குங்க இது? ஏன்னா டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபி கட்சியில் இருக்கவங்களுக்கே அது பெரிய ஷாக் தான் அது. அதனால தானே எம்ஜிஆருக்கு எதிராக எடப்பாடி வேலை செஞ்சாருன்னா, ஜெயலலிதாவுக்கு எதிராக எடப்பாடி வேலை செஞ்சாருன்னா எப்படிங்க அவரை ஏற்றுப்பாங்க? அப்போ 2-3 பேரோட சுயநலத்துக்காக 2 கட்சிகளையும் ஒரே ஒருத்தருடைய சுயநலத்துக்காக. ஏன்னா 2 பேர் சுயநலம். அந்த பக்கம் மு க ஸ்டாலின், இந்த பக்கம் வந்து எடப்பாடி. இவங்க சுயநலத்துக்காக எந்த கொள்கைக்காக எந்த கான்டெக்ட்ல கட்சி ஆரம்பிச்சாங்களோ அதையெல்லாம் மறந்துட்டு ஒன்னா வா போட்டுக்கலாம், கூட்டு பிஜேபி சேர்த்துக்கலாம் அப்படின்னும் போது எப்படி மக்கள் ஏற்றுப்பாங்க? அப்போ இடைத்தேர்தலே எதிர்பார்க்கலாமா சார் அந்த கூட்டணி? வேற வழியே இல்லைங்க. அவங்க மெகா கூட்டணிலாம் கிடையாது. இல்லை சார், நான் கொஞ்சம் சர்காஸ்டிக்கா. மக்களுக்கு ரொம்ப ஈஸி ஆயிடுமா சார் 2 பேரும் சேர்ந்தாங்க அப்படின்னா? என்ன ஈஸி ஆயிடும்? நிராகரிக்கிறது, ரிஜெக்ட் பண்றதுக்கு. ஆனால் இடைத்தேர்தலே வந்து பல்வேறு சவால்கள் இருக்கு. இடைத்தேர்தலே வந்து தாவேக்கா ஆட்சி ஜெயிக்காது, தாவேக்கா கட்சி ஜெயிக்காது. பல இடங்கள்ல நாங்க வந்து பெரிய பெரிய ஆட்கள்லாம் இறக்க போறோம். எங்கேருந்து? மார்ஸ், வீனஸ், ப்ளூட்டோ அங்கேருந்து வந்து இறக்க போறாங்களா? இல்ல சார், நாங்க வந்து போன முறை வந்து சரியா கணிக்க தவறிட்டோம் தாவேக்காவோட பலத்தை. பட் இந்த முறை பாருங்க எங்களோட எங்களுடைய பலத்தை அப்படின்ட்டு திமுக சைட்ல சொல்றாங்க. சொல்லிட்டு தான் இருப்பாங்க, சொல்லிட்டு தான் இருக்க முடியும். வேற ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரியான பேச்சுக்கள் வந்து திமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் போகக்கூடாது அப்படின்றதுக்காக சொல்றாங்க. இப்போ தேர்தல் வந்துடும், ரெடியா இருங்க, இந்த மாதிரியான பேச்சுக்கள்லாம் இங்க இருந்தும் போயிடக்கூடாது அதிமுக மாதிரி அப்படின்றதுக்காக அவங்கள வந்து என்ன வேணாம்னு நினச்சிக்கலாம். ஆனால் அவங்க இன்னுமே வந்து மக்கள்கிட்ட போய் உள்ள மக்களுடைய எண்ண ஓட்டத்தை இன்னும் அவங்க படிக்கல.
இன்னும் அதை வந்து ஸ்டடி பண்ணல. எப்படி சார் அப்போ மாறி மாறி ஆட்சியில் இருந்திருக்காங்க, மக்களுடைய மன ஓட்டத்தை படிக்கலன்னு அது எப்படி நோக்கம் வந்து மக்கள் முக்கியம் இல்லைல்ல, உங்களுக்கு பணம் தானே முக்கியம். பணத்தை கொள்ளையடிக்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா மக்களோட எண்ண ஓட்டத்தை பற்றி நீங்கள் எங்கேயோ கிடைக்கிறது. ரொம்ப சிம்பிளுங்க. எந்த ஒரு திமுக மாவட்ட செயலாளராக இருக்கட்டும், எந்த ஒரு திமுக எம்எல்ஏவாக இருக்கட்டும், ஏதோ எந்த ஒரு மினிஸ்டராக இருக்கட்டும், சொந்த வீட்டுக்கு இன்றைக்காவது போய் காய்கறி வாங்கிட்டு இருப்பாரா? மார்க்கெட்டில் நடந்து போய் காய்கறி வாங்கிட்டு இருப்பாரா? மீன் மார்க்கெட் போயிருப்பாரா? கோழி கடைக்கு போயிருப்பாரா? அவர் நிறைய வேலை இருக்குது சார், மக்கள் பணி செய்கிறாரு. இது இப்போ இதை நீ போயிட்டு நின்னா தானே மக்கள் என்ன நினைக்கிறான்னு உனக்கு தெரியும். காமன் பீப்புளை நீங்கள் எங்கேருந்து போய் ஸ்டடி பண்ணுவீங்க? எத்தனை பேர் மக்கள் இதெல்லாம் மக்கள் விட்டு அப்போ ரொம்ப தூரம் விலகி நிற்கிறீங்கன்னு தானே அர்த்தம். அதுக்காக ஒரு மினிஸ்டர் வந்து போயிட்டு அங்க ஏன் என்ன தவறு இருக்கு? என்ன தப்பு இருக்குன்னு தவறுன்றது சொல்லல. நீ உண்மையா இல்லைன்னா உன்னுடைய பக்கத்துல புகழ்ந்துட்டு இருப்பாங்களோ ஒரு கூட்டம், அண்ணே எவ்வளவு சூப்பரா இருக்குங்களா, பக்காண்ணே, நம்ப வச்சு அப்ப அது யாருடைய தப்பு? நீங்க போங்க, இறங்கி போங்க. ஆனா இதே தாவேக்கமலுக்கு இதை பண்ணா இது வந்து ரீல்ஸ்க்காக பண்றாங்க, வியூஸ்க்காக பண்றாங்கன்ற ஒரு விமர்சனம். நீங்களும் பண்ண மாட்டீங்க, பண்றவங்களையும் விட மாட்டீங்கன்னா அது எப்படி சார்? அது அப்படிதான். எப்படி மக்களும் பார்த்து ஏன்னா நீ பண்ணல இது வரைக்கும், அவன் பண்றவனே நீ இவ்வளவு குறை சொல்றான்னும் போது அப்போ ஒவ்வொரு நாளும் திமுக மீதான அந்த வெறுப்பு அப்படின்னு மக்களோடு நீங்க பக்கத்துல இருக்கணும், மக்கள்கிட்ட பழகணும், மக்கள்கிட்ட பேசணும். அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் நியூஸ் பேப்பர் படிக்கணும், நியூஸ் சேனல் பார்க்கணும். ஒன்றும் பார்க்கறது இல்லை, ஒன்றும் படிக்கிறதும் இல்லை, மக்கள்கிட்டையும் போகிறது இல்லை. அப்போ நீங்கள் எங்கே இருப்பீங்க? உங்களை சுற்றி ஒரு 10 பேர் இருக்காங்களா, அவன் சொல்கிறது தான் நம்பிட்டு இருப்பீங்க. அதே மாதிரி விஜய் அவர்கள் வாக்குறுதி கொடுக்கும் போது எல்லாருமே வந்து இது நடக்குமா அப்படின்னு பார்த்த வாக்குறுதி அந்த தாய்மாமன் தங்கமோர் திட்டம், அதுக்கான டெண்டரும் வந்து இப்போ தமிழக அரசு கோரி இருக்கு. அண்ணாவுடைய பிறந்தநாளை அறிமுகப்படுத்த போகிறேன் அப்படின்றதையும் சொல்கிறார். நிதிநிலை இப்படி இருக்குது அப்படின்னும் அதெல்லாம் சமாளித்து அதை கொடுக்க முடியுமா சார்? அது ரொம்ப ஈஸியாக கொடுத்துலாங்க. எப்படி சார்? எத்தனை குழந்தைகள் பிறக்க போகிறாங்க? அப்புறம் இல்லை, ஒரு அரசை கம்பேர் பண்ணும். அது தாய்மாமன் திட்டம்ன்றது ஒரு பெரிய செலவுகளுக்கு சொல்கிறேன். அது வந்து ஒரு பெரிய செலவினமாக வர முடியாது. ஒரு 10,000 கோடி, 5,000 கோடி, 2,000 கோடி அப்படி வரப்போகுது. ரொம்ப கம்மியாக தான் வரும். இன்றளவும் அரசு வந்து ஒவ்வொரு ஓட்டையை அடிச்சுட்டு தானே வருது. அப்போ அதெல்லாம் இப்போ ஒன்றும் இல்லை. ஐ திங்க் போன ஜூன் மாதம் 26 27 ஒரு தேதியில் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு ஆர்டிக்கல், முக்கியமான ஆர்டிக்கல் வந்துச்சு. சென்னை கிரேட்டர் சென்னை கார்பரேஷனில் டெண்டர் விட்டதில் அந்த ரோடை கட் பண்ணி எடுக்கிறது தான் டெண்டர். இந்த டெண்டரில் முன்பு 25 லட்சம் அந்த டெண்டர் போச்சு. இன்னைக்கு அதே டெண்டர் 19 லட்சத்துக்கு குறையுது. ஒரிஜினல் வேல்யூ 19 லட்சம் தானே சார், எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கு. திமுகவில் வந்து 25 லட்சம் அதே ரோட்டை வெட்டி எடுக்கிறதுக்கு. இன்னைக்கு அதே ரோட்டை வெட்டி எடுக்கிறதுக்கு 19 லட்சம் ஆகுது. கிட்டத்தட்ட 25% 30% குறையுது. ஏன்? எப்படிங்க? வருஷம் வருஷம் விலைவாசி ஏற தானே செய்யும், எப்படி குறையுது? இப்போ இந்த ஒரு ரோட்டை கட் பண்ணி எடுக்கிறதுக்கே 19 லட்சம். இப்போ கிட்டத்தட்ட 6 லட்சம் யாருக்கு லட்சம் சேவ் ஆகுது சென்னை கார்பரேஷனுக்கு. இது மாதிரி சென்னையில், அம்பத்தூரில், அதுக்கப்புறம் வேரியஸ் இடத்துல 30%, 25% 30% கம்மியாகுது. ஒரு துறையில மட்டும், ஒரு டெண்டர்ல மட்டும். இந்த 25% 30% தான் முன்னாடி பார்ட்டி ஃபண்ட்னு போயிட்டு இருந்துச்சு. அதை ஏன் சார் பேச அந்த வார்த்தை அது சொல்லிதான் ட்ரிகர் ஆயிருக்காங்க. இல்ல அதனால தான் இப்போ இப்போ குறையுதுல்ல. இந்த காசு எவ்வளோ லட்சக்கணக்கில் சேமிக்கப்படுது. இப்போ சென்னை ஃபுல்லாக இது பண்ண எவ்வளோ கோடிகள் சேமிக்கப்படும். அந்த காசு என்ன பண்ணுறது? சேமிக்கிறோம். அந்த மக்கள் நல திட்டத்துக்கு தான் இது போகும். ரொம்ப நன்றி சார் தகவலுக்கு. தேங்க்யூ.